மேசராசிக்காரங்களுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. மேச ராசி மற்றும் லக்னம் இவங்க 2 பேர்த்துக்குமே இது பொருந்தி வருங்க. மேச ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதங்க. இந்த மேசராசிக்கான அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான். இந்த மேசராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னாங்க, அவங்கக்கிட்ட தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் இவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டா அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. அந்த செயல்களும் பார்த்திங்கன்னா நல்ல வேக வேகமாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். வீரம், விவேகத்தில் பேர் போனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்க தாங்க. மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பயன்படுவாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு பார்க்கும்போது மற்றவங்க கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கம்மி தான். அதனால் இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யார் சப்போர்ட்டையும் எதிர்பார்க்காம இவங்க லைஃப்பை லீட் பண்ணாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது உங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸு. இப்போ ஆவணி மாத பலன்கள் மேசராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போங்க. உங்கள் ராசிநாதன் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தனஸ்தானமான 2ஆம் இடமான ரிஷபத்தில் குருவோட சேர்ந்து இருக்காருங்க. அப்போ 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. பணவரவு நல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குருவும் உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருமங்கள யோகத்தை கொடுக்குறாங்க. இது ரொம்பவும் சிறப்பான அமைப்பு. அப்போ ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பணவரவு நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கலாங்க. ஆனால் இந்த 10 நாட்கள் நீங்கள் பணத்தை சேமித்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9 மற்றும் 12க்குரியவராக வந்துடுறாருங்க. 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயம். விரயஸ்தானாதிபதி பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அவர் பணத்தையும் கொடுப்பாருங்க, அதே சமயம் உங்களுக்கு விரயத்தையும் கொடுப்பார். அதனால் சுப விரயங்கள் நிறைய பண்ணுவீங்க ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலைமை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடமான மிதுனத்துக்கு போகிறாருங்க. 3ஆம் இடம் மிதுனத்தில் உங்கள் ராசிநாதன் பகை. அப்படிங்கும்போது 3ஆம் இடம் கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேரும் பேசும்போது விட்டு கொடுத்து அனுசரித்து போகணுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் சின்ன சின்ன சங்கடங்கள் கணவன் மனைவி உறவுக்குள்ளே வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கவனம். அது வீட்டிலே ஆகட்டும் அலுவலகத்திலே ஆகட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க ரிஷபி வீடு வருது. இங்கே தான் குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குருவை பொறுத்த வரைக்கும் 9 மற்றும் 12க்கு அதிபதினு சொல்லிட்டேன். சுக்கிரன் 2 மற்றும் 7க்குரியவர். அப்போ 2 குடும்பஸ்தானத்துக்கான அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீசமாகிறாருங்க. மாதத்தோட பாதியில் பார்த்தீங்கன்னா நீசமாகிறாரு. அப்போ பண வரவு உங்களுக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி குடும்பத்துக்காக நிறைய செலவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அதுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. 7ஆம் அதிபதி போயிட்டு பார்த்தீங்கன்னா நீசமாகிறது. அப்படிங்கும்போது கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் சிக்கல்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால் கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. உங்கள் கணவன் மனைவியாக குடும்பத்தோட கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்க. ஆன்மீக விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை இந்த மாதம் நல்லா இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதியான புதன், அதாவது 3 மற்றும் 6க்குரிய புதன் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். அவர் கூடவே சூரியனோட சேர்ந்து உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பில் இருக்கார். அப்போ 3ஆம் இடம் கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம்னு சொன்னேன். கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, மீடியா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இவங்களோட ரொம்ப நாளாக நம்ம வளர்ச்சிக்கு யாரும் முட்டுக்கட்டையாக இருக்காங்க, அதனால் நம்மளால் முன்னேற முடியல அப்படின்னு தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு, இந்த மேசராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு நல்ல விடிவு காலம் வரப்போகுதுங்க. உங்களோட வேலையில் ஒரு நுணுக்கம், மற்றவங்க ஒரு வேலை செய்யறதுக்கும் நீங்கள் அந்த வேலையை செய்யறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அது உங்களோட திறமையை வெளிக்காட்டி அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய புதிய வாய்ப்புகள் வர்றதுக்கான சூழ்நிலை சூப்பராக
இருக்குங்க. அடுத்து 4ஆம் அதிபதி சந்திரன் உங்களுக்கு மாத தொடக்கத்தில் 9ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ நீங்கள் உங்கள் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதுக்கு முன்னாடி உங்கள் அம்மாவோட உடலில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அம்மா வழி சொத்துக்களில் வந்து உங்களுக்கு வர்றதில் ஏதாவது தடங்கல்கள் இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்கள் இப்போ உங்களுக்கு சேர்றதுக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடம்ங்க. 5ஆம் அதிபதி சூரியன் ஆட்சி பெற்று தன்னோட சொந்த வீட்டில் இருக்காருங்க. அப்போ நீண்ட நாட்களாக அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்க இந்த மேசராசி மேச லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் கொடுப்பனை இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும். கொடுப்பனை இருக்கிற பட்சத்தில் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா ஆட்சி பெற்று தான் வீட்டில் தான் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்க சூரியன் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்க போகிறார். அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் புதுசாக வேணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம், அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் இருந்தால் அரசியல்வாதிகளுக்கும் வந்து பேர் புகழ் எல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான யோகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்துட்டு 6ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. 6ஆம் அதிபதி வந்து 6ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றது கொஞ்சம் நீசமாக இருந்தாலும் அங்கே அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பேரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தாங்க இருக்குது. அடுத்து 6ஆம் இடத்துல கேது இருக்காருங்க. உத்தியோகத்தில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லது. 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்துட்டு கொஞ்சம் நீசமாக இருக்கனால வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 8ஆம் இடத்தை சனியும் குருவும் பார்க்குறாங்க. குரு பார்க்குறனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான யோகம் நல்லா இருக்குங்க. அடுத்து தொழில் எடுத்துக்கிட்டோம்னா தொழில் ஸ்தானத்தில் குரு செவ்வாயோட பார்வை புதனோட பார்வையெல்லாம் படுதுங்க. அப்போ வாயின் மூலியமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு, அதாவது ப்ரொஃபஸர்ஸ்க்கு, லெக்சரர்ஸ்க்கு, அது ஆடிட்டர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு, ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ்லாம் பண்ணுறவங்களுக்கான தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சனி லாபஸ்தானத்தில் வக்ரமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர்னு பணவரவை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் இருக்குங்க. வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த மேசராசிக்காரங்க வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை இந்த மாதம் உங்களுக்கு ஆவணி மாதம் தரப்போகுதுங்க. ஆவணி மாதம் நீங்கள் சிவ வழிபாடு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்குங்க. அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துங்க. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது வெளிநாட்டுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகிறதாகட்டும், படிப்பு ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய இந்த மேசராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப நல்ல மாதமாக மாற்றிக்கிறதுக்காக சூரிய பகவான் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த யோகத்தையும், சிவ வழிபாடும், அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக வந்து மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க. நன்றி, வணக்கம். ஒவ்வொரு மாதமும் உங்களோட ராசிக்கான மாத பலன்களை நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோங்க. உங்களோட வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க. இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆவணி மாதம் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு ஒரு லைட் இன்ட்ரோ உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க, ஆவணி மாதம் 1ஆம் தேதி சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆகுறாரு. பயிற்சி ஆகி ஆவணி மாதம் முழுவதும் எந்த இடத்துல அவர் பயிற்சி ஆகுறாரோ அதே இடத்துல இருக்கார். ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் பயிற்சி. ரெண்டாவது வந்து பாருங்க, ஆவணி மாதம் 6ஆம் தேதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்திலேருந்து கடகத்துக்கு வக்ர பயிற்சி ஆகிறாரு. கடகத்திலேயே வக்ர நிவர்த்தி ஆகி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு 19ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 19ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி வந்து உட்கார்றார். ஓகேங்களா, இது வந்து ரெண்டாவது பயிற்சி. மூணாவது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா குருவோட இணைஞ்சிருக்காரு. அதாவது ஆவணி 10 வரைக்கும் குருமங்கள யோகத்தில் இருக்காரு. ஆவணி மாதம் 10 வந்து பார்த்தீங்கன்னா குருலேருந்து பிரிஞ்சு அதுக்கு பக்கத்து ஸ்தானத்துக்கு போய் உட்கார்றாரு. இது ஒரு பயிற்சி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 8ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் வந்து கேதுவோட இணையறாரு. இது வந்து சுக்கிர பயிற்சி. வீடு வந்து அந்தந்த ராசிகளை சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். சரிங்களா, இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா
ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கான பொதுவான ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு. இப்போ இதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டோன்னே ஒரு சிலர் கமெண்ட்டில் போடுவாங்க, மேடம் நீங்கள் 10 விஷயம் சொன்னீங்க, அதில் எங்களுக்கு 8 நடந்துச்சுங்க, 2 நடக்கலை அப்படிம்பாங்க. ஒரு சிலர் வந்து 2 தாங்க நடந்துச்சு, 8 நடக்கலைன்பாங்க. ஒரு சிலர் ஒன்றுமே நடக்கலை அப்படிம்பாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுங்களா? நம்மளோட ஜாதக அமைப்பு தாங்க காரணம். ஜாதக அமைப்பு, நம்மளோட தசா புத்தி, நம்ம கிரகங்களோட சேர்க்கை, கிரகங்களோட பார்வை, கிரகங்களோட நின்ற இடம், இதெல்லாம் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா பலன்கள் மாறுபடுங்க. நானும் இல்லைங்க, எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தான் சொல்கிறோம். ஸோ இதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தோணும், இப்போ இண்டிவிஜுவலாக என்னோட ஜாதகத்தை நான் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யாராவது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு வந்து கால் பண்ணாதீங்க, ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். ஸோ இந்த ஆவணி மாத ராசி பலனில் முதல்ல நம்ம என்ன ராசியை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷ ராசி. மேஷ ராசி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாலே வந்து பாருங்கள் செவ்வாயினோட ஆதிக்கம் இருக்க ராசி. பொதுவாகவே பாருங்கள் மேஷ ராசி அன்பர்கள் நீங்கள் எப்படி அப்படின்னா ஒரு டாஸ்க் எடுத்துக்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை செஞ்சிடணும், எப்பாடுபட்டாவது செஞ்சிடணும். ஒரு முறை நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா, என் பேச்சு நானே கேட்க மாட்டேன், நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மெனக்கெட்டு செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க மேஷராசி அப்படின்னாலே ஆளுமை ஜாஸ்தி இருக்கும், ஆல் யூனிஃபார்ம்டு சர்வீஸ், பெரும்பாலும் எல்லா யூனிஃபார்ம்டு சர்வீஸ் மக்களையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தில் கவர் ஆகிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்ட், ஃபேமிலியில் அவங்களே வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவுலாம் பண்ணுவாங்க, ஆனால் மற்றவங்க நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா முன்ன போய் நிற்கிறது இந்த மேஷராசி அன்பர்களாக தான் இருப்பீங்க. சரி, ஓகே, இந்த மேஷராசி உங்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பிளானட்ரி பொசிஷன் நான் சொல்லிடுறேங்க, அப்போ தான் உங்களுக்கு பலன் சொன்னால் கரெக்டாக இருக்கும், புரியும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மேஷ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ல் குரு இருக்காருங்க. அதாவது 2ல் குரு வந்து பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்காரு. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பாங்க. இதை குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை பற்றி நானே உங்களுக்கு பேசியிருப்பேன், இதே வந்து சேனலில் நான் பேசியிருப்பேன். ஓகே, இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதி என்ன ஆகுறாருன்னா செவ்வாய் வந்து குருவிலிருந்து பிரிஞ்சு 3ஆம் பாவத்துக்கு போவார். இந்த 3ஆம் பாவம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இளைய சகோதர தைரியஸ்தானம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் 5ஆம் பாவத்தில் குரு, புதன், சுக்கிரன் 3 பேருமே இருக்காங்க. இந்த 5ஆம் பாவத்தில் இருக்க சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார். ஆட்சி பெற்று பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த மேஷராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஆவணி மாதம் 8ஆம் தேதி இந்த சுக்கிரன் என்ன பண்ணுவார், சூரியன் புதன்லேருந்து பிரிஞ்சு வந்து 6ஆம் பாவத்துக்கு வராரு. 6ஆம் பாவத்தில் கேதுவோட இணைகிறாரு. அதாவது 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரு, கேது பாப்பரோட கன்ஜங்ஷன் ஆகிறார், ஓகேங்களா? இது வந்து உங்களோட கிரக பயிற்சி. அதே மாதிரி பாருங்கள் 11ல் சனி வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி இருக்காரு, அது ஒன்றும் நல்ல சேஃபாக தான் இருக்கார், பிரச்சனை இல்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரக பயிற்சிங்க, சரிங்களா? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த சூரியன் இந்த இடத்துல இருக்கிறதுனால, அதே மாதிரி செவ்வாய் வந்து பிரிஞ்சு 3ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு அப்படின்றத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, சூரியன் வந்து 5ஆவது இடத்துல இருக்காரு, பலம் பெற்று ஆட்சி பெற்று உட்கார்றாரு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் ஓரியன்ட் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கிளிக் ஆகிடுங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது, நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கேங்க, அது வந்து என்ன ஆகும் தெரியல அப்படின்னு ஒரு டைலமாலே இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் நல்லா எழுதியிருந்தீங்கன்னா கிளிக் ஆகிடும். அதுக்கும் மேலே நம்ம எவ்வளோ நல்லா எழுதியிருந்தாலும் சில சமயம் நம்மளுக்கு நேரமோ காலமோ ஃபேவராக வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 2 மார்க், நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 2 மார்க்கில் போயிடுச்சுங்க, 1 மார்க்கில் போயிடுச்சுங்க, அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நீங்கள் நல்லா எழுதியிருந்தால் ஈஸியாக கிளிக் ஆகிடும். அதாவது என்னென்னா எரியிற விளக்கில் என்ன மாதிரி உங்களுக்கு நல்ல வந்து திறமையும் இருக்குது, கூட இந்த மந்த் அதாவது இந்த ஆவணி மாதனோட ராசியும் நல்லா இருக்குது, உங்களுக்கு சூரியன் சாதகமாக இருக்கிறதுனால கிளிக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க. அதே மாதிரி பாருங்கள், ரொம்ப நாளாக குழந்தையின்மைக்கு வைத்தியம் எடுத்துகிட்டு இருக்கோம், அந்த வைத்தியம் பார்த்துட்டு இருக்கோம், பெருசாக வந்து சக்ஸஸ் ஆகலை. இந்த மாதம் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க, ஓகேங்களா? இது ஒரு விதத்தில் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த சூரியன் வந்து 5ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி, நல்ல மேன்மை,
அதே மாதிரி நம்மளுக்கு மருத்துவ செலவு நிறைய இருந்துச்சு. கடந்த சில மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, மருத்துவ செலவு இருந்துச்சு. அந்த மருத்துவ செலவு குறையறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கடன் இருக்குது, பெரிய லெவலில் பிஸ்னஸ் இருக்குங்க, கொஞ்சம் கொஞ்சம் கடனும் இருக்குது, நிறைய கடனும் இருக்குது. அந்த கடன்களில் பகுதி குறையக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாத காலகட்டம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, தந்தை வழி ஆதரவு அப்படின்றதோறும் பெரும்பாலும் நிறைய பேருக்கு சூரியன் நல்லா இருக்கும்போது மாமனார் வீட்டு ஆதரவு, அதாவது மாமனாரும் வந்து ஆதரவாக செயல்பட ஆரம்பிப்பார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் நல்லா இருக்கிறதோட ஒரு பிரதிபலன் அப்படின்னு சொல்லலாம். அகைன் வந்து செவ்வாய் வந்து பாருங்க தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு போறாரு. அவரோட பார்வை வந்து 9-10 பார்க்குது. அப்போ அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் மேன்மை, தொழிலில் வளர்ச்சி, இந்த மாதிரியான ஒரு ப்ளஸ் வருங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த புதன் வந்து வக்ரகதி அடைகிறாரு பார்த்தீங்களா, அதாவது 6ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் அவர் வக்ரகதி அடைகிறாரு. 19ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ நம்ம 6ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் பெருசாக வந்து இந்த நல்ல கிரகங்கள், அதாவது சுப கிரகங்கள் வந்து வக்ரமாகும் போது பெருசாக கெடுபலன்களை தரது இல்லை தான். இருந்தாலும் புதன் வந்து இந்த மாதிரி வக்ரகதி ஆகும்போது நீங்கள் கடன் வாங்காதீங்க. காரணம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடனை வந்து திருப்பி செலுத்த முடியாத ஒரு காலகட்டம் ஆகிடும். இல்லைன்னா நம்ம வந்து திரும்பி கடன் வாங்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அதனால் 19ஆம் தேதி வரைக்கும் பெரிய லெவலில் கடன் வேண்டாம். ஓகேங்களா, இது பார்த்துக்கோங்க. ரொம்ப அத்தியாவசியம், வேறு வழி இல்லை, பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வந்துடுச்சு அப்படின்னா ஈஸ்வரன் கோயில் போயிட்டு வந்துட்டு நீங்கள் அந்த காசை செலவு பண்ணுங்கள். இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சுக்ரன் வந்து பார்த்தீங்களான்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், அதாவது சுக்ரன் வந்து 5ஆம் பாவத்தில் இருக்காரு. 5ஆம் பாவத்தில் இருக்கவர் சூரியனோட இருக்கிறவர் என்ன ஆகிறாரு, 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சியாகி 6ஆம் பாவத்துக்கு கேதுவோட நீச்சமாகி, அதாவது நீச்ச சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா கேது பாபரோட கன்ஜங்ஷன் ஆகிறார். இந்த நீச்ச சுக்ரன் பாபரோட கன்ஜங்ஷன் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சுக்ரன் ரொம்ப நீச்சமாயிடுவார். அதுதான் நீச்ச சுக்ரன் அப்படின்னு சொல்கிறேன். ஜெனரலாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாக கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு இருக்குங்க. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் வந்து மேஷ ராசியாக இருக்கீங்கன்னு வச்சு, உங்களை ஒய்ஃப் பார்ட் ரொம்ப அடமெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. நான் சொல்கிறதெல்லாம் கேளு, நீ என்ன எல்லாமே தப்பாக சொல்கிற அப்படிம்பாங்க. அதுக்கும் மேலே என்னென்னா, அவங்க வந்து ரொம்ப தகுதியானவங்க, நீங்கள் அவங்க தகுதிக்கு எந்த விதத்துலையுமே ஈக்குவல் இல்லை, எல்லா விதத்துலையும் நீங்கள் கம்மி அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்கு தோணும். ஓகேங்களா, அது வந்து நம்மளோட நேரம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நாவடக்கம் அப்படின்றது ரொம்ப தேவைங்க. குடும்பத்தில் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும். நம்ம மேலே புரிதல்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தவறாக இருக்கும். தவறான புரிதல்கள் அப்படின்றது வரும். யாருக்கும் பெருசாக வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்கை காப்பாற்ற முடியாத காலகட்டம் ஒன்றும். நம்ம ரொம்ப லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணணும் நம்மளுக்கு தோணும். ஆனால் பெருசாக லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உத்தியோகம் இப்போ ஒரு பர்சன் மேஷராசி அன்பர்கள் நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா, வேலை செய்யும் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சக ஊழியர்கள் பெண்களாக இருக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட கொஞ்சம் விலகியே இருங்க. அவங்க 8 வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டுங்க, கரெக்டு தான், 8 வருஷமாக ஃப்ரெண்டு தான். ஒரு சலசலப்பு அப்படி வரத்துக்கான ஒரு சின்ன வாக்குவாதம், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல போயிட்டு அந்த ஒரு வார்த்தைக்கு கண்ணு மூக்கு காது வாயெல்லாம் வச்சு அது அதாவது பெருசாக வந்து பூதாகரமாக ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சுக்ரன் வந்து நீச்சமடைகிறதுனால இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அது வந்து 8ஆம் தேதிக்கு மேலே, ஆவணி மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே அது கொஞ்சம் உஷாராக இருங்க. ஓகேங்களா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் அப்படின்றது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஒரு சாதாரண விஷயம். இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக டீல் பண்ணலாம். எப்படின்னு கேளுங்க, அவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், நீங்கள் சரிம்மா அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்து பாருங்கள், ரொம்ப தூரம் ஒரு கருடன் பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பாருங்கள் மயில் எவ்வளோ அழகாக பறக்குது அப்படின்னு சொன்னால், ஆமாம் மயில் ரொம்ப அழகாக பறக்குதுமா அப்படின்னு நீங்களும் சொல்லிடுங்க. காரணம் என்னென்னா, அதாவது மயில் அவ்வளோ தூரம் பறக்காது நம்மளுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் மெயின்டைன் ஆகணும், ஒரு நிம்மதி இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு குதூகலம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபேமிலிக்காக ஆமாம் சாமி போட்டுட்டு போயிடலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பாருங்க, இந்த மேஷ ராசிக்கு ஆவணி மாதத்துக்கான பலன்க. ஸோ ஆவணி மாதம் மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கும், பெரும்பாலும் நன்மைகள் தான் இருக்குது. லைட்டாக வந்து ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான மெத்தடாலஜிஸும் நாங்கள் சொல்லியிருக்கேன். வாழ்த்துக்கள். மேசராசி நேயர்களுக்கு ஆவணி மாதம் சிறப்பு பலன் என்ன அப்படின்னு பார்ப்போம். நல்ல அன்பு உள்ளம், பண்பு குணம் உடைய நீங்கள் எதையுமே விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க. சின்ன கோபதாபங்கள் வந்தால் கூட அதை அனுசரித்து போகக்கூடிய குண அமைப்பு உங்ககிட்ட இருக்குது. மேஷம் அப்படின்னாவே எந்த ஒரு விஷயத்தை காரிய தடை இல்லாமல் செய்யக்கூடியவங்க, சுறுசுறுப்பாக இருக்குவீங்க. அதே போல் விருந்தோம்பல், ஒரு விருந்தினரும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அவங்களுக்கு எப்படியெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு மட்டும்தாங்க
தெரியும். அப்பேற்பட்ட நல்ல குணங்களும் நல்ல செயல்களும் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட அம்சத்தை கொடுக்கக்கூடுது, என்னென்ன விஷயத்தை உங்களுக்கு செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆடி மாதத்தில் பல விஷயங்களை நீங்கள் தள்ளி போட்டிருக்கலாம். ஆனால் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதமாகவும் அற்புதமான உங்களுக்கு எந்த செயல் செஞ்சீங்கனாலும் அதுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்திலேயே செவ்வாயும் குரு, உங்களுடைய ஆட்சி பெற்ற கிரகமே என்ன, உங்களுடைய கிரக அமைப்பே செவ்வாய் பகவான் தான். அப்போ செவ்வாய் பகவானே குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் இருக்குது, அது குரு பகவானோட சேர்ந்து இருக்குது. அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய குரு மங்கல்ய யோகம் மாங்கல்ய யோகம் எல்லாமே சொல்லலாங்க. அப்போ திருமண தடை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ஆவணி மாதத்தை அதை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நிச்சயதார்த்தமாவது பண்ணிக்கணும் அப்படிங்கிறேன். ஏன்னா சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய இந்த மாதத்தை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்திக்கலாம். அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அல்லது ஒரு தொழில் மாற்றம், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துல நான் ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்குறேன் அல்லது தொழில் சேஞ்ச் பண்ணுறேன், இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டங்கள். திருமணம் சார்ந்த விஷயத்தை முழுசாக நீங்கள் மனதார நீங்கள் இறங்கி செயல்படலாம். பொண்ணு பார்க்க போகிறது சரிங்க, வரன் தேடுறது சரிங்க, நிச்சயதார்த்தம் எதா இருந்தாலும் இந்த மாதம் அடித்தளம் போடுங்க. இது மேசராசிக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறோம். ஸோ உங்களுடைய வாக்கு சிந்தனை வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக அமைப்பாக இருக்கக்கூடிய மாதம், இதை பயன்படுத்திக்கிங்க. மேசராசி நேயர்களுக்கு ஆவணி மாதம் மேற்கொண்டு சொன்னால் குழந்தைகள் படிப்பு நல்லா வரும், வாக்குப்பளிதம் நல்லா இருக்கும். அதே போல் அம்மன் கோயில் வழிபாடு குலதெய்வம் வழிபாடெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஆடி மாதம் செஞ்சுருப்பீங்க. இந்த மாதமும் குலதெய்வ வழிபாடும் அம்மன் வழிபாடு நீங்கள் எடுங்க. மேற்கொண்டு வெளிநாடு வெளியூர் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா 12ஆம் இடம் ராகு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வேலை வாய்ப்பையோ அல்லது தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பில் ஒரு விரிவாக்கத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தென்படுதுங்க. மற்ற கிரகங்கள் அப்படிங்கும்போது 5ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இருக்குது. இது ஒரு அற்புதமான சிம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு சிறப்பான அமைப்பை கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய அமைப்புங்கும் போது குலதெய்வ வழிபாடு, அதனால தான் நான் சொன்னேன். அதே போல் பூர்வீக சொத்துல அல்லது உங்களுடைய பங்காளி இந்த மாதிரி சொத்து தகராறு இருக்குதுங்க, நிலப்பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு உண்டு. கவர்மெண்ட் ஜாபு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய அம்மா அப்பா உறவுகள் இடையே நல்ல ஒரு நல்லிணக்கம், நல்ல ஒரு சொந்த பந்தத்தில் ஒரு நல்ல பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு, நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சி காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேற்கொண்டு சனி பகவான் வக்கரத்தில் இருக்கனால தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிக முதலீடு இப்போதைக்கு வேணாம். ஏன்னா லாபத்தில் சின்ன சின்ன தடைகள், அதே போல் இந்த நண்பர்களிடையே சின்ன சின்ன நட்பு வட்டாரத்திலேயே ஒரு மனக்கசப்பு இருந்திருக்கும். அந்த மனக்கசப்பும் இந்த மாதம் கொஞ்சம் சால்வ் ஆகும், உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறனால வழிபாட்டு மூலியமாக நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் மற்ற விஷயங்கள்லாம் சடன்னு நீங்கள் என்னென்ன விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அத்தனை சுபகாரியங்களும் சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் சனி பகவானுக்கு நீங்கள் சனி பகவானுடைய ஜெயந்தி விழான்னு வருது. அதில் 8 தீபம் நல்லெண்ணெய் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்துக்கு தீபம் ஏற்றுங்க. எள் தானம், சாதம் வச்சு நீங்கள் எள் தானம், வஸ்திர தானம் இதெல்லாம் செய்யுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்ன ஏதுன்னு எனக்கு என்னோடய ஃபோன் நம்பர் டிஸ்பிளேயில் வருது, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நமக்கு ஒரு பொதுவான பலன். ஆனாலும் உங்களுடைய ஜனன கிரகம், ஜனன ஜாதகத்தில் இருக்கிற கோச்சார அமைப்பு, இணைவுகள், தசாபுத்தி, அந்தரம் எல்லாமே பார்த்து தான் நம்ம முழு பலனை சொல்ல முடியுங்க. அப்போ சகல காரியமும் வெற்றி பெறுவதற்கு நிறைய இந்நிகழ்ச்சிகள் இந்த மாதம் வருது. அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வழிபாட்டு முறையாக செஞ்சு பயனடைவீர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். காலபுருஷன் ராசியில் முதல் ராசி முதன்மை ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மேச ராசி நேயர்களுக்கு ஆவணி மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் குருவுடன் இணைந்து 2ஆம் இடத்தில் அமர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்.
ஆவணி மாதம் துவக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேகமும் விவேகமும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போகும். ஆவணி மாதத்தில் செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்குள்ளேயும் நுழைகிறார். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானம் வெற்றி அடைகிறது. நீங்கள் எப்போ எதை நினச்சாலும் எதை செய்ய நினைக்கிங்களோ அதை செஞ்சு முடிக்கிற ஆள் தான் நீங்கள். மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை வச்சுட்டீங்க அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கிறதுலேயும் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது. அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்கு இன்னொரு அற்புதமான ஒரு செயல்பாடுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்டிவாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. நான் இதைத்தான் செய்வேன், நான் இப்படித்தான் இருப்பேன், என்னோட செயல்பாடை ஏற்றுக்கிட்டு வாங்க, நான் ஓகேன்னு ஏற்றுக்கிருவேன் அப்படிங்கிற ஒரு மன பக்குவம் கொண்டவர்கள் தான் நமது மேசராசிக்காரங்க. அதே போலயே தான் கூட இருக்கவங்களும் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லாத போது என்ன ஆகும்னா முரண்பாடான கருத்துக்கள் வரும். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற விஷயத்த வந்து ரொம்ப கேரிங்காக எடுத்துக்கிற மாட்டாங்க. அப்படி இருக்கிறனால சில கருத்து வேறுபாடுகள், இவனுக்கு என்ன திமிரு பிடிச்சவன், இவன் வந்து இப்படித்தான் இருப்பான் அப்படிலாம் சில பேருக்கு வார்த்தைகளால் சொல்லிடுவாங்க உங்களை. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் லட்சியம் முக்கியம். நீங்கள் இப்படித்தான் இருக்குன்னு ஒரு பிடிவாதம் இருந்துட்டீங்கன்னா மாற மாட்டீங்க. அப்படி ஒரு தன்மை கொண்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் முயற்சிக்கு உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு ஏற்ற மாதம். தான் லைஃப்பில் எப்படி மாறணும்னு நினைச்சிங்களோ அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் சந்திப்பீங்க. பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு சூப்பராக இருக்க போதுங்க. ஒரு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு இந்த மாதத்தில் அப்படியே ஸ்டார்டிங்லேயே ஒரு 10,000 ரூபா எதிர்பார்த்து இந்த மாதம் ஒரு 10,000 வேணும், ஒரு 20,000 வேணும் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு ஒரு பொருளாதாரம் வரும். அது 20,000 இருந்தாலும் சரி, 50,000 இருந்தாலும் சரி, உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு பொருளாதார முன்னேற்றம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. அதாவது திருமணத்துக்கு ஒரு தடையாகவே இருக்குது, திருமணம் முடியவே மாட்டேங்கி மேசராசியில் திருமணத்துக்காக காத்திருக்கும் நமது நேயர்கள் யாராச்சும் இருக்கீங்கன்னா கட்டாயமாக திருமண தடைகள் விலகி திருமணம் முடிவதற்கான செயல்பாடுகள் உறுதியாக உண்டு. குழந்தை பாக்கியம் தடை விலகி குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்குங்க. இந்த 3 தான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இந்த 3 விஷயமும் மேசராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடாக இருக்க போகுது. மேசராசி பெண்களுக்கு ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு அதிகமான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள். உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, உங்களுடைய கணவனுடைய வீட்டாருக்கும் உங்களை புரிந்து உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான செயல்பாடுகள் உறுதியாக ஏற்பட போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேசராசியில் உள்ள மாணவர்கள் கல்வியில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்க. உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களை பாராட்டுவாங்க, நல்லா படிக்கப்பா, நல்லா அறிவாக இருக்க, பரவாயில்ல, இந்த மாதம் ஒன்றை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு பாராட்டக்கூடிய செயல்பாடுகள்லாம் மாணவர்களுக்கு ஏற்பட போகிறது. அதே போல் மேச ராசியில் அரசாங்க துறையில் பயணிக்கும் அல்லது அரசாங்க வேலைக்காக காத்திருக்கும் நபர்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதம். உங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு பொக்கிஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை பயணிப்பீங்க. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவு உங்கள் பொருளாதாரத்தை சேமிப்புக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. அதிகமாக தேவையில்லாமல் யாருக்கும் கொடுத்து உதவி மாட்டிக்கிற வேண்டாம். அதேபோல் ஜாமீன் கையெழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கும் கையெழுத்து போட வேண்டாம். ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து சொல்லிட்டு போங்கண்ணே அப்படின்னு சொன்னாங்கக்காண்டி நீங்கள் பட்டுன்னு அவங்க கூட போய் அவங்க உண்மையாக இருக்காங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டிங்கன்னா இந்த மாதம் தேவையில்லாத ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உண்டு. நிதானம் முக்கியம். மகிழ்ச்சி அதிகமாக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. உறுதியாக வெற்றி உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் அருகில் இருக்கும் சிவன் கோவில் வழிபாடு நீங்கள் கட்டாயமாக பின்பற்றுங்க. சிவன் கோயிலுக்கு முடிஞ்சளவு ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நாளாக, இந்த மாதம் ஒரு சிறந்த மாதமாக உறுதியாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன். தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க. அதாவது ஆவணி மாதத்தில் இந்த கிரக அமைப்புகள் வைத்து உங்களுக்கு பொதுவாக என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது. குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த பலன்களுடைய செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்கள் லைஃப்பில் 20 ஒரு 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் சிறப்பாக இருக்க போது, எந்தெந்த விஷயங்களையும் கவனமாக இருக்கணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆனால் நம்மளுடைய மனசில் சில கேள்விகள் இருக்கும். எப்போ கல்யாணம் முடியும், எப்போ ஒரு வீடு கட்டுவோம், எப்போ கடன் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருப்போம், எப்போ என்னுடைய குடும்ப ஒற்றுமையாகும், நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்,
பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். இப்படின்னு சொல்லி ஒரு ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகராக இருந்தாலும் சரி, நம்ம கேட்டோம்னா அவங்க கேள்விகள் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ மனசில் உள்ள அனைத்து விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும், ஜாதக ரீதியான விஷயங்களை மிக துல்லியமாக ஆராயணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதக பலன் மிக துல்லியமாக கணித்து கூறுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு விடைகளை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஜாதகமே இல்லை, என்னுடைய வாழ்க்கை பலனை தெரிஞ்சுக்கிற முடியுமா, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா? எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய பெற்றோர் எனக்கு ஜாதகம் எழுதலை, இல்லை பிறந்த தேதிலாம் தெரிய மாட்டேங்குது, அல்லது பிறந்த தேதி தெரியும், பிறந்த நேரம் தெரியல, இப்படி பல குழப்பங்களும் நேயர்களில் நிறையவே நம்மகிட்ட கேட்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நேயர்களுக்கு நான் சொல்வது என்னென்னா, ஜாதகமே இல்லைனாலும் உங்களுடைய கேள்விக்கான நேரத்தை அடிப்படையாக கொண்டு அல்லது உங்களுடைய பிரசன்னம் மூலமாகவும் உங்களுக்கு ஜாதக பலனை மிக துல்லியமாக, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மிக துல்லியமாக கணித்து குறிப்பிட முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கட்டாயமாக மறக்காமல் கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். கட்டாயமாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக ஒரு அற்புதமான ஒரு காலமாக மாற்றுவதற்கான வழிபாடு முறைகள் மற்றும் பரிகார முறைகளை உங்களுக்கு கூறுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை தற்போது உங்களிடம் வாழ்த்து கூறி விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆவணி மாதம் மேசராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது நம்ம சொல்கிறது பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் 100% துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதை தொடர்பு கொண்டு உங்களோட துல்லியமான பலன்களை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம மேசராசியோட ராசிநாதன் செவ்வாய்னா கோபம், சிகப்பு, விளையாட்டு, அந்த மாதிரியான இதெல்லாம் செவ்வாயோட குணாதிசயங்கள். எதுலேயும் போராடி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் இந்த மேச ராசிக்காரங்க. அந்த ராசிநாதன் 2ஆம் இடத்துல குருவோட இறங்கி இருக்கிறாரு. இது குருமங்கல யோகம்னு சொல்லுவாங்க. இப்போ இது என்னன்னா, உங்களோட அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, குருவோட இணைஞ்சி இருக்கிறதுனால உங்களுக்கு தனப்பற்றாக்குறையெல்லாம் எதுவும் இருக்காது. தன வரவு அதிகமாக தான் இந்த மாதங்க ஆவணி மாதத்தில் தன வரவுலாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட மூன்றாம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால, அதாவது சனி செவ்வாய் பாவ தொடர்புகள் இல்லாமல் இயல்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு எதிலும் வெற்றி, அதிர்ஷ்டம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி 4ஆம் இடம், உங்களுக்கு 4ஆம் இடமும் இயல்பாக இருக்கிறதுனால, அதாவது பாவ தொடர்பு எதுவும் இல்லாமல் இயல்பாக இருக்கிறதுனால வீடு, வாகனம், அதாவது தாயினால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், தாய் வழி உறவுகளால், தாய் மாமன்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள். அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள், இந்த காலகட்டத்தில் தாய் வழி சொத்துக்கள்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 5ஆம் இடத்துக்கு சூரியன், புதன், சுக்கிரன், இந்த மூணு கூட்டு கிரகங்கள்னு உங்களோட 5ஆம் இடத்துல இருக்குது. 5ஆம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வையும் சனியோட பார்வையும் இருக்குது. அது இந்த 5ஆம் இடம் குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம் இது மாதிரி சொல்லுவாங்க. இதனால் இது சுபகரங்கள், 2 சுபகரங்கள் இருக்கிறதுனால, சுக்கிரன், புதன் அந்த மாதிரி சுபகரங்கள் இருக்கிறதுனால உங்களோட பிள்ளைகள் சார்ந்து பிள்ளைங்களால் உங்களுக்கு அந்தஸ்து, கௌரவம் அதெல்லாம் பெருமைகள், உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு பெருமையை தேடி தரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களை 6ஆம் பாவத்தில் குரு பார்வை இருக்குது. 6ஆம் பாவத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. குரு பார்வையை வாங்கிட்டு இருக்கிறதுனால அந்த கேது பகவான் அற்புதமாக வேலையை செய்வார். என்னென்னா 6ஆம் பாவத்தை உண்ட நல்ல பலன். 6ஆம் பாவத்தில் என்ன, கடன், நோய், எதிரி
வம்பு வழக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எதுவும் இல்லாமல் கடன் இருந்தால் அது வந்து குறையக்கூடியது, நோய் இருந்தால் அது தீரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்கள் வேலையில் வந்து ஏதாவது வேலையில் வந்து முன்னேற்றம், அதாவது பதவி உயர்வு வந்து வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மேசராசிக்காரங்களாம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி வேலைகளில் ஏதாவது பிரச்சனைகள், தொந்தரவுகள் இருந்துக்கிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் தீரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட 7ஆம் பாவத்துக்கு இயல்பாக இருக்கிறாங்க, யாரும் சுப தொடர்பு பாவ தொடர்பு இல்லாமல் இயல்பாக இருக்கிறதுனால உங்களோட கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள்லாம் நல்லா இருக்கும், அந்யோன்யமாக இருப்பாங்க. அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து சாதகமான நேரங்கள் தான் இது 7ஆம் இடம். அதே மாதிரி உங்களோட 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் குரு பார்வை இருக்குது, செவ்வாய் பார்வை குரு பார்வை, அதே மாதிரி சனியோட 10ஆம் பார்வையும் இருக்கிறதுனால உங்களோட 8ஆம் இடம் திடீர் பணவரவு வரும். வந்துட்டு அந்த பணம் வந்து உங்கள் சுப செலவாக மாறும். ஏன்னா குரு வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், அது பார்க்குறதுனால உங்களுக்கு 8ஆம் இடம் வந்து திடீர் அதிர்ஷ்டம் அதை கொடுக்கக்கூடிய இட அமைப்பு. அதனால் உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு எதிர்பாராத பணங்கள்லாம் உங்களுக்கு கையில் வரும். அதே மாதிரி அந்த பணங்கள் வந்து செலவும் ஆகும், அது வந்து சுப செலவாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்களோட 9ஆம் இடத்துல வந்து இயல்பா சனி செவ்வாய் தொடர்பு எதுவும் இல்லாமல் இயல்பாக இருக்கிறதுனால தந்தையால் அனுகூலம் ஆதாயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி தந்தை சொத்து, ஏதாவது தந்தை சொத்து உங்களுக்கு வந்து கேஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 10ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால தொழில்லாம் வந்து உங்களுக்கு நல்ல அமோகமாக அற்புதமாக போகக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. சனி பகவான் இருந்தாலும் கொஞ்சம் லாபத்தை கொஞ்சம் குறைப்பார். இப்போ 100 ரூபா வர வேண்டிய இடத்துல ஒரு 70 ரூபா வரும். அந்த மாதிரி லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதனால் வந்து லாபத்தை கொஞ்சம் குறைக்கக்கூடிய தன்மைகள் தான் இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடம் வந்து மூத்த சகோதரனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிறு மனஸ்தாபங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சரிகட்டி போகக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு வந்து குரு வீட்டில் இருக்கிறாரு. சனி செவ்வாய் தொடர்பு இல்லாத ராகு வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன் தான் கொடுப்பாரு. நல்ல பலன் என்னென்னா 12ஆம் இடத்துல வந்து வெளிநாட்டு பயணங்கள், அதே மாதிரி மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க. இப்போ வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மேச ராசிக்காரங்களில் இந்த காலகட்டங்கள் வந்து அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி மோட்சஸ்தலங்களுக்கு, இப்போ பெரியவங்கள்லாம் மோட்சஸ்தலங்களுக்கு வந்து சிவஸ்தலங்கள், பெருமாள் ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிற மேசராசி பெரியவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் போய் வரக்கூடிய அற்புதமான நல்ல காலகட்டங்கள் தான். நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு வந்து துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு துல்லியமான பலன்களை பெற்று வாழ்க்கையில் உயருங்க. நன்றி, வணக்கம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். பொதுவாகவே இந்த மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களுடைய மூமெண்ட்டை வச்சு தான் வந்து இந்த மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான் போகிறது பெரிய விசேஷம். 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதும் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் வந்து ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ரொம்ப நாளாக மேஷராசிக்காரர்களுக்கு குழந்தை பிராப்தம் இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல விசேஷமான சந்தோஷமான விஷயம் இந்த மாதம் நிச்சயமாக வரும். கவலைப்பட தேவையில்லை. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி, அவரே வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது 7க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது. நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும்.
26/8க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறது முயற்சிகள் அனைத்தையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர சுக்கிர பகவானும் 6ஆம் இடத்துல நீச்சமாறார். 6ஆம் இடத்துல நீச்சமாறார். கேத்துவோட சம்பந்தம் வருது, குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக புதிய வேலை மாற்றங்கள் கிடைக்கும், புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா நீச்சமாகி கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால அதாவது சுக்கிரன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 6ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால நிச்சயமாக புதிய பதவி புகழெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு, அதாவது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறார் 8ஆம் பார்வையில். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால அது ஒரு பெரிய ஏற்றம். என்ன ஏற்றம் அப்படின்னா, சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கிறதும் அவரே தன காரகன் அப்படின்னு சொல்கிறதுனால பண வரவிற்கு கம்மி இருக்காது. இதனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் 31/8/2026 அன்றைக்கி 5ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார். 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார். இளைய சகோதரன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர தாய்மாமன் மூலியமாக நல்லது ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வீடுமனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு புத பகவான் 5ஆம் இடத்துல வந்த உடனே புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவா. பொதுவாகவே புதனும் சூரியனும் ஏன்னா ரொம்ப நியர்பை கிரகங்கள், அவளுக்கு உள்ள ஒரு 25லேருந்து 28 நாள்லேயே மாறுறதுனால ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். அதனால் புத ஆதித்ய யோகம்னு சொல்கிறத விட சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வையில் சூரியன் இருக்கிறதும் சூரியனுடைய அதீத ஒளித்துவம் சனி பகவான் மேலே படுறதுனாலும் 11ஆம் இடத்துல ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். அதாவது உங்களுக்கு லாபஸ்தானம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் லாபங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த இரத்தகாரகம்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதரர்களோட சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர தந்தைக்கும் மூத்த சகோதரர்களுக்கும் பிரச்சனைகள் வரும். அதை தவிர தந்தையோட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய தாய் தந்தையர் குழந்தைகளுக்கு நல்லபடியான ஏற்றமான காலம். தாயினுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். 4ஆம் இடத்துல, அதாவது 4ஆம் இடத்துல புத பகவான் இருந்து அவர் 4ஆம் இடத்துல புத பகவானிலிருந்து அவர் 5ஆம் இடத்துக்கு போகிறதும் சூரியனோட சம்பந்தப்படுறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளி மதத்தினர், வெளிநாட்டவர், வெளி நாடு சம்பந்தமாக ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த மேஷராசிக்காரர்கள் மருத்துவ சம்பந்தம், மருத்துவ உபகரணங்கள் சம்பந்தம், மருத்துவராக இருப்பது, இரத்த சம்பந்தமான தொழில்கள், அதாவது ரத்தம் சம்பந்தமாக அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிளட் டொனேஷன் கேம்ப்பு, பிளட்டு அதாவது ஸ்டோரேஜ் இதெல்லாம் வச்சுருக்க நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சமையல்கலை வல்லுநர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போகிறது. இந்த மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆவணி மாதம் ஏற்கனவே சொல்லவே வேண்டாம், அவளுக்கு இப்போ கல்யாண மாதம்ன்றதுனால திடீர் பணம் வரும். இந்த மாதம் எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு பெரிய ஏற்றம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல குதூகலம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் இந்த மாதம் ஆவணி மாதம் பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய மாதமாக மேஷராசிக்கு இருக்குது. மேஷராசி நேயர்கள்
அவர்களுக்கு வந்து சில நாட்கள் தவிர்க்க வேண்டும். அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அது பொதுவாகவே இந்த நாட்களை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஏன்னா சந்திர பகவான் பொதுவாகவே மதிகாரகன், மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால இந்த சந்திராஷ்டம காலங்களில் புது முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை சந்திர பகவான், அதாவது ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சரிசி நெல் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் தானம் கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். உங்களுடைய சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மேஷராசிக்காரர்களுக்கு 9/9/2024 11/9/2024 வரலும் இருக்குது. அது தவிர பார்த்தோம்னா 17ஆம் தேதி 17/8/2024 சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு ஆரம்பிக்கிற போதே வந்து உங்களுக்கு அதாவது கார்த்தாலேருந்து சாயந்தரம் ஒரு 4:30 மணி வரலும் சந்திராஷ்டம காலமே இருக்குது. அதனால் வந்து இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதும், அதுக்கப்புறம் 9/9 11/9 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம காலம். இதில் வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த மாதம் பெரிய ஏற்றமான மாதம். அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதை தவிர பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தாயாருக்கு ஒரு நல்ல விளக்கு போட்டு வாங்க. அதாவது நெய் விளக்கு போட்டு வாங்க வெள்ளிக்கிழமை. இந்த மாதம் வந்து பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன்கள் தான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த வகையில் இப்போது மேசராசிக்காரர் சொல்ல போகிறேன். மேசராசிக்காரன் பார்க்கும்போது அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு சோர்வாக, ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல், ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தவங்களாம் இப்போது இந்த ஆவணி மாதத்துலேருந்து சுறுசுறுப்பாகிடுவாங்க. தன்னம்பிக்கை வந்துடும். வெற்றி மேல் வெற்றி பெற போகிறாங்க. அவங்களுடைய ராசியாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காரு. அதனால் இப்படிப்பட்ட பலன்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. குடும்பத்தில் குதூகலமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. சில பேருக்கு சொத்து சுகம் வந்து சேரும். சொத்து, பூர்வீக சொத்து வந்து சேரும். இல்லைன்னா நீங்கள் ஒரு சொத்தை வாங்குவீங்க, அதுக்குண்டான பணம் வந்து சேரும். இது மாதிரிலாம் உங்களுக்கு நினைக்க போகுது. பொருள் உதவி கிடைக்கும், பண உதவி கிடைக்கும், இதெல்லாமே கிடைக்கும். வீடு தங்காமல் சுற்றுவீங்க, வெளில நிறைய போயிட்டு வருவீங்க. ஆனால் வாகனங்களை போகும்போது கொஞ்சம் பாதுகாப்போட போகிறது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அது இல்லாமல் பெண்களுடைய கை ஓங்கியிருக்க போது, இந்த மேஷராசியில் பிறந்த பெண்களுடைய கை ஓங்கியிருக்க போது அவங்க செய்கிறதெல்லாமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. போலீஸ், இராணுவம், இது மாதிரி டிபார்ட்மெண்ட் உள்ளவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். அவங்களுடைய வளர்ச்சி வந்து பெருசாக இருக்கும். சீக்கிரத்தில் பதவி உயர்வு பெற்றுருவாங்க. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, காவல்துறையிலேருந்து டக்குன்னு மாற்றிட்டு வேறு புதுசாக வந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு அமைய போகுது. அதுக்காக உதாரணத்துக்காக அப்படி சொன்னேன். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு காவல்துறையில் இருக்கவங்க, இராணுவத்தில் இருக்கவங்க, அட்மினில் இருக்கவங்க, டீம் லீடராக இருக்கவங்க, இப்போ ஐடி கம்பெனி நிறைய வருது, அதில் டீம் லீடராக இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு. பொதுவாக என்ன சொல்லணும்னா, தலைமை தாங்கும் பதவி கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும், தலைமை தாங்கும் பதவி கிடைக்கும். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் வந்து பெரிய மனிதனுடைய தொடர்பு கிடைக்கும், பிரபலங்களுடைய தொடர்பு கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சகோதரத்துடைய ஒற்றுமையாக இருப்பீங்க, சகோதரரோட உதவிலாம் கிடைக்கும். எல்லாமே சந்தோஷமாக இருக்க போகுது. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு புது புது விஷயங்கள் புரிய வரும். ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிப்பீங்க. சில பேர் வந்து பாராட்டும் பெறுவீங்க. இப்போல்லாம் பார்த்து நவீன விஞ்ஞான யுகத்தில் புதுசாக கண்டுபிடிப்பு வந்துட்டுருக்கு. அந்த வகையில் நீங்கள் கண்டுபிடிச்சி அதுலேயும் பரிசு பாராட்டு பெற போகிறீங்க. அதுதான் சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் நடக்க போகுது. உத்தியோகத்தில் உங்களுக்கு ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் நல்ல கல்வி மேலே வளர்ச்சி, கல்வியில் இல்லாமல் விளையாட்டுத்துறையில் நல்ல வளர்ச்சி பெறுவாங்க. அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு. பொதுவாக போட்டி பந்தயங்களை கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. நீங்கள் இறை வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேலும் சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒரு அம்சமாக இருக்கணும். சிவன், சக்தி, முருகர், இந்த 3 பேரையும் நீங்கள் வணங்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் சிவன், சக்தி, முருகர் 3 பேரை ஒரு சேர வணங்கலாம். சிவனை வந்து திங்கட்கிழமை வணங்கலாம், சக்தியை வந்து வெள்ளிக்கிழமை வணங்கலாம், முருகர் வந்து செவ்வாய்க்கிழமை வணங்கலாம். இப்படி வணங்கிட்டு வாங்க. அவங்களுக்கு விளக்கேற்றிட்டு வாங்க. எங்கே போனாலுமே நீங்கள் சிம்மராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் விளக்கேற்றுறது தான் உண்மையான விஷயம்னு சொல்லியிருக்கேன். தீபம் தான், நெருப்பு ராசியில் பிறந்திருக்கீங்க. அப்போது தீபம் தான் உங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த சிம்மராசியில் வந்து சூரிய பகவான் இருக்கிறனால உங்களுக்கு மேசராசின்றது நெருப்பு ராசியாக சொல்லப்பட்டிருக்கனால கண்டிப்பாக நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அப்போது குறைந்தது 11 வகை தீபம் ஏற்றலாம். நெய் தீபம் போடலாம்,
எண்ணெயில் தீபம் போடலாம். எண்ணெய்ங்க ஐங்கூட்டு எண்ணெய்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த தீபம் போடலாம். இது மாதிரிலாம் போடலாம். அந்த 5 தீபம் வந்து சக்திக்கு போடலாம். அதே மாதிரி நெய் தீபம் வந்து சிவனுக்கு போடலாம். அதே மாதிரி முருகருக்கும் நெய் தீபம் போடலாம். இது மாதிரிலாம் போட்டு வணங்கிட்டு வாங்க. தான தர்மங்கள் பண்ணும்போது விபத்தில் ஏற்பட்டவங்களை தான தர்மம் பண்ணலாம். அது இல்லாமல் நோயப்பட்டு மருத்துவமனையில் இருக்கவங்களை உதவி பண்ணலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். ரத்த தானம் பண்ணலாம். இதெல்லாம் பெரும்பாலும் அவங்களுக்கு உண்டான தான தர்மங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு ஆவணி மாதத்தில். அது இல்லாமல் உங்களுடைய சகோதரத்துவம் மூலிமா ஒரு நன்மையான விஷயம் நடக்கும். அவர் மூலிமா ஒரு பெரிய விஷயம் முடியவே முடியாமல் இருந்திருப்பீங்க. யார்கிட்ட போய் கேட்குறது, என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் அந்த மூத்த சகோதரம் அவங்க மூலிமா ஒரு விஷயம் நடக்க போகுது. உங்களுக்கு நடந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதனால் ரொம்ப வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இது இல்லாமல் வந்து பயணங்கள் மூலிமா நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பெரும்பாலும் இந்த ஆவணி மாதத்தில் சுபகாரிய முயற்சி சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய சூழ்நிலை, குடும்பம் அமையாதவங்களுக்கு இல்லாமல் குடும்பம் கண்டிப்பாக அமைய போகுது. அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு தான் இப்போ இருக்குது. குடும்பம் அமைஞ்சு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வருமானங்களும் வந்து சேரப்போகுது. கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அப்போ எல்லாமே சந்தோஷமாக தான் இருப்பீங்க. அப்போது நீங்கள் உடம்பையும் கொஞ்சம் வெளியில் பயணங்கள் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அவ்வளோதான் சொல்லப்பட்டிருக்கு. எதிரிகள் தொல்லையும் ஒழிஞ்சிடும். எதிரிகள் வந்து மறைமுக எதிரிகளாக இருப்பாங்க. அவங்கள கூட உங்களுக்கு அவ்வளோவா தொல்லை கொடுக்க மாட்டாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை மழைனால அது மறைஞ்சு போயிடும். அவங்க மனசும் மாறிடும். அதுதான் உண்மையான விஷயம். ஒரு நேரத்தில் இருக்கிற குணம் ஒரு நேரத்தில் இருக்காது மனிதனுக்கு. அது மாதிரி உள்ள நேரங்கள் இப்போ நடக்கிறனால உங்களுக்கு அந்த மறைமுக தொல்லை, எதிரிகள் தொல்லை இதெல்லாமே அறவே ஒழிஞ்சிடும். இது மாதிரிலாம் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த ஆவணி மாத பலன் பார்க்கும்போது உங்களுக்கு மேன்மேலும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நான் சொன்ன இந்த சிவன் சக்தி முருகர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் நான் சொன்ன தான தர்மங்கள் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் நீங்கள் பகலில் போயிட்டு வரதான் பெஸ்ட்டாக சொல்லப்படுது. எப்பயுமே மேசராசிக்காரனுக்கு வந்து இரவை விட பகல் தான் மேன்மையாக சொல்லப்பட்டிருக்கு. மாலை வேலையில் ஓய்வு எடுத்துக்கலாம். முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் பகல் பொழுதில் செஞ்சுட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். பூமி லாபங்கள் ஏற்படும். வீடு விஷயங்கள், மனை விஷயங்கள் இது மூலமாக லாபங்கள் கிடைக்கும். அதில் செய்யக்கூடிய தொழில், அதில் செய்யக்கூடிய வியாபாரங்கள் எல்லாமே வளர்ச்சி அடைய போகுது. அதனால் இந்த மேசராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே இந்த ஆவணி மாதம் ஏற்றமான பலனாக இருக்க போதுன்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மேஷராசி. காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேஷராசி நேயர்கள் முதல் ராசிங்க. காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி மேஷராசி. உங்கள் ராசி அதிபதி, உங்கள் ராசிநாதன் செவ்வாய். மேஷராசி நேயர்கள் பாருங்கள், நல்லா வேகமுடையவர்களாக இருப்பாங்க, துடிப்பானவர்களாக இருப்பாங்க. பிடிவாத குணம், கோப குணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். கோவப்படுவாங்க, பிடிவாதம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஒன்று நினச்சா அதை நடத்தி காமிப்பாங்க. அதுதான் மேஷராசி. என்னதான் கோபம் இருந்தாலும் பிடிவாதம் இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று சொல்ல தெரியாது, மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று நடக்க தெரியாது. அவங்களுக்கு உள்ளதுள்ளபடி சொல்லிடுவாங்க, வெளிக்காட்டுவாங்க. தன்னோட கோபமாக இருந்தாலும் சரி, நல்லது கெட்டது எல்லாமே இருந்து வெளிக்காட்டுவாங்க. மனசில் ஒன்று, ஒரு சில பேர் மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று காமிப்பாங்க பார்த்தீங்களா, அது மேஷராசி நேயர்களுக்கு கிடையவே கிடையாது. தப்பாக இருந்தாலும் சரி, ரைட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே வெளிப்படுத்துவாங்க. அதுதான் மேஷராசி நேயர்களோட கேரக்டர். நல்லவங்க தான். கோபம் பிடிவாதம் இருந்தால் கூட நல்லவங்களாக தான் இருப்பாங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் மேஷராசி நேயர்களோட கேரக்டர். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய். ஜாதகத்தில் செவ்வாய் கெடக்கூடாதுங்க. ஏன்னா செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம். இந்த ராசிநாதன் செவ்வாய் கெடாமல் இருந்துச்சுன்னா தைரியம் இருக்கும். ஏன்னா மேசராசி நேயர்கள் தைரியசாலி தான். தைரியசாலியாக இருப்பாங்க, விடாமுயற்சி உடையவர்களாக இருப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்று நினச்சதை சாதிச்சு தீருவாங்க. அந்த வேகம், அந்த உத்வேகம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் மேஷராசி நேயர்களோட வாழ்க்கை, அதாவது இந்த ஆவணி மாதம் அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சாதகம், பாதகம், பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாமே பார்த்துடலாம். உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எங்கே இருக்கார்? 2ஆம் இடத்துல, குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தில் அவர் குருவோடு இருக்காருங்க. குருமங்கள யோகம். இது எல்லாத்துக்கும் வந்துடாது. சரிங்களா? எல்லா நாட்களும் எல்லா மாதம் வந்துடாது. ஒரு சில மாதங்கள் தான் இந்த மாதிரி வரும். சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குருமங்கள யோகம் செவ்வாய் குரு எல்லாம் சேர்ந்துருக்குறது கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே வர்றதுக்கு அந்த யோகம் உங்களுக்கு இருக்குங்க. ராசிநாதனோட குரு இருக்கார். ராசிநாதனோட குரு சேர்ந்துட்டு என்ன அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க. இந்த ஆவணி மாதம் மேஷராசி நேயர்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பிரகாசிக்க போகுது. ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தில் இருக்கார். அப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்கிறனால, செவ்வாய் இருக்கிறனால குருமங்கள யோகம் சொல்லுவாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், கலகங்கள்,
நிறைய சண்டை பிடிச்சிருப்பீங்க, நிறைய ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கும், மன நிம்மதி இருந்திருக்காது, குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் குழப்பம், போராட்டம், மன நிம்மதி இல்லாத நிலை, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்கள், குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனை விலகும், பணம் வரும். முக்கியமாக சொல்ல போனால் ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு இருக்கார். பணம் வரக்கூடிய நல்ல ஒரு மாதம், நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதம். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கார், குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கார். அப்போ திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் தான். முயற்சி பண்ணுங்கள். எவ்வளோ வரன் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பார்த்தவங்க, அதாவது உங்கள்கிட்ட பார்த்துட்டு போனவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்திருக்கும், ஆனால் உங்களுக்கு நடந்திருக்காது, அப்படியே இழுத்துட்டு போயிட்டே இருந்திருக்கும். அடுத்தவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும், உங்களுக்கு நடந்திருக்காதுங்க. காலதாமதம், அப்படியே லைஃப் அப்படியே இழுத்துட்டு போயிட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்டங்கள் திருமணத்துக்கு உண்டான காலகட்டம். திருமண வாய்ப்பு கைக்கூடி வர்றதுக்கு அருமையான வாய்ப்பு, உங்கள் நிறைய சான்ஸ் இருக்குங்க, பயன்படுத்திக்கிங்க இந்த மாதம். உங்களுக்கு வந்து பாருங்கள், ஆவணி மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு புதன் வக்ரமாகி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு வந்துடுவார், ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். முயற்சி ஸ்தானாதிபதி நல்லா இருக்கார். நீ எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி தான் இந்த மாதம். சரிங்களா? ஆவணி மாதம் 8ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 24ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். சுக்கிரன் யார்? உங்கள் ராசிக்கு வந்து 2ஆம் அதிபதி. அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார், குருவோட பார்வையில் இருக்கார். அவர் நீச்சமானா கூட அவர் கேதுவோட சேர்ந்திருக்காரு, இருந்தாலும் உங்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறனால இந்த மாதம் கேட்ட கடன் உங்களுக்கு கிடச்சிரும். கடன் சுமை கொஞ்சம் கம்மியாகும். ஒரு சில பேர்லாம் பாரு கடன் கிடைக்காம இருக்கும், பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆகிருக்காது, வெளியே கடன் கேட்டிருப்பாங்க, கடனில் கிடைக்காம இருந்திருக்கும். இந்த மாதம் நல்ல கடன், சுப கடன் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய கடன் வச்சுருக்குங்க சார், எங்களுக்கு கடன் எப்போ அடைபடும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதம் கடன் அடைபடக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும். அடுத்தவங்களோட உதவி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. சார் ராசிநாதன் நல்லா இருக்கார். அப்போ நீங்கள் எது நினச்சாலும் நடக்கும், தொட்டது தொடங்கும் இந்த ஆவணி மாதம். ஆவணி மாதம் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரும் உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஆரம்ப பகுதியே நல்லாயிருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 10ஆம் தேதி, ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரும். ஆவணி 10ஆம் தேதியில் ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு உபஜயஸ்தானத்துக்கு போகிறதும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்புங்க. ஆரம்ப பகுதி நல்லா இருக்குங்க. இந்த மாதம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி, இந்த ஆவணி 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் நிறைய முயற்சி பண்ண போகிறீங்க. ஆவணி 10ஆம் தேதியிலேருந்து உங்கள் வாழ்க்கை மாறுறத உங்களால் பார்க்க முடியும். லைஃப் நிறைய சேஞ்சஸ் ஆக போகுது. சரிங்களா? நிறைய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க மேஷராசினியர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடச்சிரும். ஏன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கே வந்துடுறார், 5ஆம் இடத்துல இருக்கார். சரிங்களா? அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். போன மாதம் கூட உங்களுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பீங்க, மாத்திரை மருந்து எடுத்திருப்பீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, புத்திர பாக்கியம் கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வேலை கிடச்சிரும். உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். உங்களுக்கு இதெல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயந்தான். சரிங்களா? கெட்டது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாதுங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கு. ஏன்னா சனி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ சொந்த தொழில் மூலமாக ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம், ஒரு எதிர்பாராத வளர்ச்சி, இந்த மாதிரி விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ராகு வந்து 12ஆம் இடத்துல, கேது 6ஆம் இடத்துல இருக்கார். வெளிநாடு போகலாம், வேலை விஷயமா வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, தொழில் விஷயமா வெளியூர் வெளிநாடு போகிறது, இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். பாஸ்போர்ட் கிடைக்கலைங்க சார், விசா கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு இந்த மாதம் அமைய போகுது. வெளிநாடு போக போகிறீங்க. உங்கள் ஆசை, உங்கள் கனவு இந்த மாதம் நிறைவேற போகுது. அருமையான மாதம் இந்த மாதம். சரிங்களா? ராசிநாதன் நல்லா இருக்கார், அதனால் கவலையே படாதீங்க. நினச்சதெல்லாம் நடக்கும். உங்கள் ஆசை இதெல்லாமே உங்களுக்கு நிறைவேற போகுது. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடச்சிரும். ப்ரொமோஷன், ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ப்ரொமோஷன், பதவி உயர்வு, அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. சொந்த தொழில் டல் அடிக்குதுங்க சார், மந்தமாக போயிட்டுருக்கு, ஒரு முன்னேற்றம் இல்லை, எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது, எவ்வளோ உழைப்பு போடுறோம் ஆனால் முயற்சி முன்னேற்றம் இல்லை, இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முயற்சி எடுக்க போகிறீங்க. சொந்த தொழில் விரிவுபடுத்த போகிறீங்க, சொந்த தொழில் பெருசுப்படுத்த போகிறீங்க. சொந்த தொழில் மூலமாக சில லாபங்கள் கிடைக்க போகுது, பண வரவு இருக்க போகுது. உங்களுக்கு தன வரவு, பொருள் வரவு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சொந்த தொழில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அருமையான மாதம். மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த ஆவணி மாதம் பணம் வரவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும், தனம் இருக்கும். கல்யாணத்துக்கு உண்டான முயற்சி, திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. அதேமாரி லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் காதல் திருமணம் நிறைவேறக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. கவலையே பட வேண்டாம். பணப்பிரச்சனை இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை இந்த ஆவணி மாதம் மேசராசினியர்கள் வாழ போகிறீங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? உங்கள் ஜாதகம் பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். உங்கள் ஜாதகம் பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா?
இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.